தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்வதற்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் பெருமளவில் திரண்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நம் செய்தியாளர் ராஜ்குமார். இரவு 8 மணி அளவில் அதிகமான கூட்டம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணிகளை முடித்து சொந்த ஊருக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 5 நடைமேடைகளில் முன்பதிவு செய்யாத இடங்களுக்கு செல்வதற்காக பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 4 நடைமேடைகளில் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பேருந்துகள் செல்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் போலீசாரும் பயணிகளுடைய பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமராவிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நடைமேடையிலும் அந்தந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய பணியாளர்கள் மற்றும் போக்குவரத்துறை அதிகாரிகள் பயணிகளுடைய வசதிக்காக வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. ஒலிபெருக்கி மூலமாகவும் பேருந்து இருக்கக்கூடிய இடங்களை தெரிவித்து வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பயணிகள் முன்கூட்டியே ஒரு 2 மணி நேரம் முன்கூட்டியே பல பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் இருப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கோயம்பேடுக்கு வெளியேயும் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் கண்காணிப்பு பணியிலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இருந்து கொண்டு வருகின்றனர். அதேபோன்று தனியார் பேருந்துகளை கண்காணிப்பதற்காக போக்குவரத்துறை அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் கோயம்பேடு, எழும்பூர், பெருங்குளத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதலாக கட்டணங்களை வசூலிக்கக்கூடிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணி நிலவரத்தின்படி போக்குவரத்துறை அமைச்சர் தங்கமணி கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் ராஜ்குமார்.